Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சில அன்பார்ந்தவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பிரபல தியானத்திற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க, ஆவலோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பங்கு எப்பவுமே இறை வார்த்தை விரும்புகிற ஒரு பங்கு, இறை வார்த்தை நேசிக்கிற ஒரு பங்கு. ஏன்னா பாப்புலர் மிஷனை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல விதத்தில் ஒத்துழைச்ச ஒரு மக்கள் இந்த காசிமேடு மக்கள், குழந்தை தெரேசா அன்னையினுடைய பங்கு மக்கள். இன்றைக்கி இந்த முழு நாள் தியானத்திற்கு இங்கே நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கிறத உங்களை பார்க்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்குது. பைபிளை நேசிக்கிறவங்களை பைபிள் நேசிக்கிறது அவங்களால பார்க்க முடியும். பைபிளை நேசிக்கிறவங்களை பைபிள் நேசிக்கிறத பைபிளை வாசிக்கிறவங்களால பார்க்க முடியும். கண்டிப்பாக ரீசெண்டாக ஒரு சாட்சியம் போன நைட்ரஜனில், பிப்ரவரி மாதம் நைட்ரஜனில் எழுதி அனுப்பின சாட்சியம். அந்த சாட்சியத்தை பாண்டிச்சேரியில் அவங்க வந்திருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, அது ரெக்கார்டடாக இருக்கும் என்னுடைய லைவ் சேனலில். அந்த சாட்சியம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு அம்மாவுக்கு அவங்களுடைய இடது கண், அதில் இடது கண்ணில் பாதி கண் பிங்க் கலராக தெரியுது, பாதி கண்ணில் பார்வையே இல்லை. அது கொஞ்சம் வயசானவங்க தான், மோர் தென் 60 இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை கண்ணில் வந்த பொழுது என்ன செய்யறதுனே தெரியல. கூட இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, டாக்டர் போய் பாருங்கள், ப்ரெஷராக இருக்கலாம், அது மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம், அதனால் கண்ணை பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தவங்களும் பயமுறுத்தினாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய அக்கா பசங்க தங்கச்சி பசங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் பைபிளை வாசிங்க, பைபிளில் சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்த ஒரு வசனம் தான். சாலமோன் ஞானத்தில் இருக்க ஒரு வாசகம் நமக்கு தெரியும் இல்லையா? பச்சிலையோ மருந்தோ அல்ல, அவரது சொல்லாலே நான் குணமடைவேன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை திரும்ப 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 வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பைபிளில் இருக்கிற இன்னொரு வசனம், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், எக்ஸடஸ் 15:26, விடுதலை பயணம் 15:26. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தாங்க. மனப்பாடமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தவங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் வாரம் உள்ளிருப்பு தியானத்துக்கு எல்லாருக்கும் வந்திருந்தாங்க. வந்திருந்து தியானம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தியானம் நடந்துக்கிட்டு இருந்த பொழுது தியானம் எல்லாம் முடிஞ்சு கடைசி நாள், அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் செய்கிற ஒரு நாள் முடியுது. அதான் கடைசி ஆராதனை, அபிஷேக தைலம். அந்த அபிஷேக தைலம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பொழுது இவங்க இவங்களுடைய தங்கச்சி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் என்ன எண்ணெயை இங்கே நெத்தியில் மட்டும் பூசாமல் கண்ணிலெல்லாம் ஒழுகுதே, ஏன் இவ்வளோ ஊற்றிட்டு போனார் அப்படின்னு. அப்போ தங்கச்சி சொல்கிறாங்க, கண்ணிலெல்லாம் இல்லை, உங்கள் நெத்தியில் மட்டும்தான் இருக்குன்னு. இல்லை, ஏதோ என்னுடைய இடது கண்ணிலெல்லாம் இப்படி எண்ணெயாக இருக்கேன்னு சொன்னாங்க. இல்லைக்கா, உங்களுடைய நெத்தியில் மட்டும்தான் இருக்குன்னு. அப்புறம் தான் இவங்களுடைய கண்ணை இவங்க உண்மையாக அப்போ தான் ஞாபகம் வருது இவங்களுக்கு, ஐயோ என்னுடைய கண்ணுக்கு பிரச்சனை இருக்கேன்னு. கண்ணை சோதித்து பார்க்குறாங்க, நல்லா திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் நல்லா வாசிக்க முடியுது, பிங்க் கலரும் இல்லை, கண் பார்வைக்கு எந்த குறையும் இல்லை, இடது கண் நல்லா தெரியுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பச்சிலையோ மருந்து அல்ல, இறைவனுடைய வார்த்தை அந்த மகளை குணமாக்கிற்று. நவம்பரில் நடந்தது. இப்போ பிப்ரவரி 18 நான் அவங்கள பாண்டிச்சேரியில் பார்த்தேன். பாண்டிச்சேரியில் பார்த்தவங்க சொல்கிறாங்க, கண் நல்லா இருக்குது ஃபாதர், எந்த பிரச்சனையும் இல்லை, பிங்க் கலரும் இல்லை, கண் பார்வைக்கு எந்த குறையும் இல்லை. நெய்வேலியில் பார்த்த இன்னொரு ஃபேமிலி சொன்னாங்க, அவங்க அந்த அம்மா அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க, சாப்பிடாமல் இருக்க முடியாது. அது என்ன நோய் சொன்னாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் ஒரு சேனலை ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தோம், பைபிளை டெய்லியும் வாசிக்க ஆரம்பித்தேன், பைபிள் மேலே ஒரு பாசம் வர ஆரம்பிச்சது, பைபிளில் டெய்லியும் வாசிக்க ஆரம்பித்த பொழுது சில வசனங்களை மனப்பாடம் பண்ணேன். மனப்பாடம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை மனப்பாடம் சொல்லிவிட்டு மாத்திரை சாப்பிடுவேன், சாப்பிட்ட பிறகு திரும்ப ஒரு வசனத்தை சொல்லுவேன். இப்படி 2 வசனத்தை மனப்பாடம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த மனப்பாடம் இருக்க வசனத்தை மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் மாத்திரை சாப்பிட்றதுக்கு பின்னாலையும் வசனங்களை சொல்கிறாங்க. இப்படி 3 வேளையும் மாத்திரை சாப்பிட வேண்டிய நான் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த வசனத்தை சொல்லுவேன், மாத்திரை சாப்பிட்றதுக்கு பின்னால் இன்னொரு வசனம். இப்படி 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 6 தடவை அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஃபாதர், ஏன்னா 3 தடவை மாத்திரை போடணும். அப்போ இந்த 6 வசனங்கள் 6. ஃபாதர் நம்ப மாட்டோம், என்னுடைய எல்லா மாத்திரையிலேருந்து விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். எனக்கு இப்போ வசனம் மட்டும் தெரியும், இப்போ நான் மாத்திரை எடுக்கிறதே இல்லை, முழுவதுமாக நான் நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. குணப்படுத்தும் பொக்கிஷம் கையில் வச்சிருக்கிறோம். அதனால தான் பைபிளை வாசிங்க, எடுங்க, தொடுங்க இவ்வளோ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததனுடைய காரணம் என்னுடைய நல்லதுக்காக கிடையாதுங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான். ரெவலேஷன்ஸ், திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். சொந்தமா வீடு இருப்போர் பேறு பெற்றோர், கல்யாணமானவர்கள் பேறு பெற்றோர், குழந்தை உள்ளவர்கள் பேறு பெற்றோர், வீட்டில் சொந்தமா கார் இருக்கிறவர்கள் பேறு பெற்றோர். பைபிள் அப்படியெல்லாம் சொல்லலை. யார் பேறு பெற்றோர்? இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும். 3 விஷயம். இதை படிக்கணும், இதை கேட்கணும், இதை கடைபிடிக்கணும். இதை 3ஐயும் செய்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உலகத்தினுடைய பேர் கிடையாதுங்க, பைபிள் தர பேரு, பைபிள் தர பிளெஸ்ஸிங். ஸோ தோஸ் ஹூ ஆர் பிளெஸ்ட், யாரெல்லாமே பிளெஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சொந்தமாக வீடு இருக்கா, நல்ல விஷயந்தான். கல்யாணமாக தான், நல்ல விஷயந்தான். குழந்தை இருக்கா, நல்ல விஷயந்தான். பொருளாதாரம் இருக்கா, நல்ல விஷயந்தான். இது எதுவுமே தவறு கிடையாது. இதெல்லாமே கடவுள் தர ஆசீர்வாதம் தான். இதெல்லாமே நமக்கு வேணும். உலகத்தில் வாழும்பொழுது இது எதுவுமே இல்லாமல் வாழ முடியாது. அதனால் இதெல்லாமே வேணும். ஆனால் இது கடவுள் தருவதாக இருக்க வேண்டும். கடவுள் தருவதாக இருக்க வேண்டும். ஆண்டவரால் எல்லாம் தர முடியுங்க. அவருடைய பிள்ளைகள் ஏழ்மையில் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்பட மாட்டார். அவருடைய பிள்ளைகள் தரித்திரமாக வாழணும்னு ஆசைப்பட மாட்டார். அவருடைய பிள்ளைகள் எதுவுமே இல்லாமல் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்பட மாட்டார். எல்லாம் இருந்து நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுவார். ஆனால் ஒன்றே ஒன்று, அது அப்பா கிட்டேருந்து வாங்குங்க, ஆண்டவர்கிட்டேருந்து வாங்குங்க. ஆண்டவர்கிட்ட அல்லாதது நம்மளுடைய கையில் இருக்கக்கூடாது, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சிலவங்க சில ராசிக்குன்னு சொல்லி சில மோதிரம்லாம் போடுறவங்க இருக்கிறீங்க. ராசி மோதிரங்கம், ராசி கல்லு மோதிரம், எனக்கு தெரியல யாராவது போட்டிருக்கீங்களான்னு. நம்மளுடைய ராசி ஆண்டவர் மட்டும்தாங்க, வேற ராசி நமக்கு இல்லை. நமக்கு திருஷ்டி இருக்காங்க, திருஷ்டி சுற்றி போடலாமா? கல்யாணமாயெல்லாம் வீட்டுக்கெல்லாம் உள்ள வருவாங்க இல்லையா, திருஷ்டி சுற்றி போடலாமா? மாப்பிள்ளை பையன்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது திருஷ்டி சுற்றி போடலாமா? திருஷ்டி கலைக்கணும்ல. எத்தனை பேருடைய கண்ணு பட்டிருக்கும் கல்யாணத்தில், எத்தனை பேர் பொறாமப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல வீடு கட்டினீங்கன்னா எத்தனை பேருடைய கண்ணு பட்டிருக்கும். திருஷ்டி சுற்றி போடணுமா வேண்டாமா? எல்லாம் கம்முன்னு இருக்கிறத பார்த்தா எல்லாம் போடுறீங்க போல இருக்குது, தெரியல போடுறீங்களான்னு. இயேசுவில் அன்பாக இருந்தவர்களே, நாமோ திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய திருஷ்டி எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் கலைச்சிட்டார். சிலுவையில் எல்லா திருஷ்டியும், எல்லா பொறாமையினுடைய கண்களையும், எல்லா விதமான கண்களையும் ஆண்டவர் கலைச்சிட்டார். ஆண்டவரை நம்புறவங்களுக்கு மனிதனுடைய பொறாமையினுடைய கண்ணை பயப்பட வேண்டாம். மனுஷங்கிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு தான் மனுஷனுடைய பொறாமை கண்ணை பயப்படணும். அப்போ திருஷ்டி சுற்றி போடுறது கிறிஸ்தவ கலாச்சாரம் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்னால் உனக்கு எதிரான எல்லா பொறாமை, எல்லா பாவங்கள், எல்லா சாபங்களை ஆண்டவர் கலைத்து விட்டார், தீர்த்து விட்டார். இனிமேல் அதை குறித்து யோசிக்க வேண்டாம். திருஷ்டி கலைக்க வேண்டியது அல்ல, கலைச்சி விட்டுட்டார் ஆண்டவர். ஆண்டவரை நம்பினீங்கன்னா அந்த திருஷ்டி எதுவுமே உன்னை பாதிக்காது. சிலவங்க பயப்படுவீங்க, ஐயோ அவங்க சபிச்சிட்டாங்க அப்படி. சில டைம் சில ஃபாதர் தெரியாம ஏதாவது வார்த்தை சொல்லியிருக்கலாம், சில டைம் சிஸ்டருடைய வாயில் ஏதாவது வார்த்தை வந்திருக்கலாம், இல்லை அப்பா அம்மா தேவையில்லாமல் சபிச்சிருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு, பிஸ்னஸில் செய்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, உங்களுடைய ஹவுஸ் ஓனர் ஏதோ சபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாபம் உங்களை வந்து சேருமா சேராதா? சேராது. சேருமா சேராதா? சேராது. தப்பு உங்கள் சைடு இருந்தால் சேருமா சேராதா? சேரும். தப்பு உங்கள் சைடு இல்லைன்னா சேராது. சரி, ஒருத்தங்க சபிக்கிறதுனால் நீங்கள் சபிக்கப்படுவதில்லை. ஒருத்தர் உங்களை சபிப்பதால் நீங்கள் சபிக்கப்படுவதில்லை. மாறாக உங்கள் பாவங்கள், நீங்கள் செய்கிற தீச்செயல்கள் தான் உங்களை சபிக்கிறது. ஆண்டவரும் சபிப்பதில்லை,
பிறர் உங்களை சபித்தால் அந்த சாபம் உங்களை வந்து சாராது. பயப்படவே பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நம்புவோருக்கு நீங்கள் உங்களுடைய சாபங்கள், யாராவது ஒரு சாபத்தை வச்சுட்டாங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. உங்கள் கடவுள் முன்னால் உங்களுடைய மனசாட்சி சரியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் தண்டிப்பாரா? கேட்கல. தண்டிக்க மாட்டார். தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டாரா? தண்டிப்பார். தண்டிக்க மாட்டார். ரெண்டு பதிலும் இருக்குது. ஆண்டவர் தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டாரா? தண்டிப்பார். தண்டிக்க மாட்டார். அப்போ ரெண்டு பதிலுக்குமே பதில் நான் கேட்டு பார்க்குறேன். ஆண்டவர் தண்டிக்க மாட்டார் அப்படின்னா அப்போ என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஏன் பாவ சங்கீதனை செஞ்சீங்க? நேற்று உழுந்து பாவ சங்கீதனை செஞ்சீங்க. ஃபாதர் 6 மணிலேருந்து 9 மணின்னாரு, 10 மணி ஆகிட்டும் பாவ சங்கீதனை முடியவே இல்லை. பாவ சங்கீதனை பாட்டு போயிட்டே இருந்தது நேற்று. அப்போது யோசிச்சு பாருங்க, கடவுள் தான் தண்டிக்க மாட்டார்ல, அப்புறம் ஏன் பாவ சங்கீதனை செஞ்சீங்க? நம்மளுடைய பாவம் நம்மளை தண்டிக்கும். அப்போ கடவுள் தண்டிக்க மாட்டார். கடவுள் தண்டிக்க மாட்டார். கடவுள் தண்டிப்பார் அப்படின்னா அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுள் தண்டிப்பார்னா பிரச்சனை அப்படின்னா கடவுள் தண்டிக்கிற அளவுக்கு கடவுளுடைய அன்புக்கு மேலே உங்களுடைய பாவங்கள் இருக்குன்னு அர்த்தம். யோவான் நற்செய்தி 3. உங்களுக்கு கிளியராக கேட்குதா? எனக்கு கிளியராகவே இல்லை. உங்களுக்கு கிளியராக கேட்குதா? கேட்குதா? கேட்குது. நான் கேட்டது கேட்டுதா? கேட்குது. ஓகே, கிளியராகவே இல்லை. யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16வது திருவசனம். ஆ ஆ ஆ ஆ கடவுள், அப்போ கடவுளுடைய அன்பு பாருங்க, நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். என்ன கவனிங்க, அதாவது கடவுளுடைய அன்பு இப்போ 2 திராசில் நிற்குதுங்க. கடவுள் 2 அன்பை பற்றி இந்த வசனம் பேசுது. கடவுள் 2 பேர் அன்பு செய்கிறார். யாரு? தன்னுடைய மகனையும் அன்பு செய்கிறாரு. 2 இந்த உலகத்தின் மக்களை, அதாவது உன்னையும் என்னையும் அன்பு செய்கிறார். இப்போ இந்த பேலன்ஸில், திராசில் எந்த அன்பு அதிகமாக இருக்குது? எது வெயிட் அதிகமாக இருக்குது? கடவுள் தன் மகன் மீது வைத்த அன்பு வெயிட்டாக இருக்கா? அண்ணாச்சி கடையிலலாம் முன்னாலெல்லாம் இருந்தது, இப்போ அண்ணாச்சி கடையே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி கடையே இல்லை. இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட்டெல்லாம் வந்துச்சு. முன்னாலெல்லாம் நமக்கு ஒரு ரொம்ப ஈஸி, ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனால் அண்ணாச்சிக்கு தெரியும் எந்த வீட்டிலேருந்து இந்த பையன் வரான். அந்த பையன்லாம் போனோன்னா ஒரு தேங்காய்லாம் வாங்க வேண்டாம், அண்ணாச்சி ஒரு பத்தை கொடுங்க, அவ்வளோதான். தேங்காய் பத்தை போதும். 25 காசுக்கு ஒரு பத்தை கிடைக்கும். அதில் 20 காசு கொடுத்தாலும் போ அப்படின்னு சொல்லி அந்த பத்தையை சின்னதாகவும் போட்டு தருவார். 25 காசு தான் ஒரு பத்தையாக இருந்தாலும், 20 காசு தான் நம்ம கொண்டு போனாலும் 20 காசுக்கு பத்தை போட்டு தருவார். அப்போ அந்த அண்ணாச்சி கடையில் ஒரு திராசு இருந்தது. திராசுன்னு தான் சொல்லுங்க, திராசா என்ன சொல்லுங்க? திராசு. அந்த திராசில் வந்து இப்போ 2 அன்பு. கடவுளுடைய அன்பு, தன் மகன் மீது உள்ள அன்பு வெயிட் அதிகமாக இருக்கா? உலகத்தின் மீது உள்ள அன்பு வெயிட் அதிகமாக இருக்கா? உலகத்தின் மீது உள்ள அன்பு. தன் ஒரே மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். பாருங்களேன், தன் ஒரே மகனையே நமக்காக விட்டு கொடுக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். எவ்வளோ ஆழமான அன்பு! அப்போ இந்த கடவுள் நம்மை தண்டிப்பாரா? ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. கடவுள் தண்டிச்சிட்டார், கடவுள் தண்டிச்சிட்டார். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கலை, இல்லை மரணம் நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா குழந்தை பிறக்கலை, கடவுள் தண்டிச்சிட்டார், கடவுள் தண்டிச்சிட்டார். இது ஏவாளை ஏமாத்தன பிசாசு இன்னைக்கு உயிரோடு இருக்குது. கடவுளுக்கு எதிராக நம்மளுடைய வார்த்தையை பயன்படுத்த தூண்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் கெட்டு போக காரணம், குடும்பங்கள் அழிஞ்சு போக காரணம், கணவன் மனைவியினுடைய உறவு பிரிஞ்சு போக காரணம் இந்த பிசாசு உள்ள நுழைஞ்சிரும். நீங்கள் கல்யாணத்தை பாருங்களேன், கடவுள் ஏற்படுத்திய 7 அருட்சாதனங்களிலே முதல் அருட்சாதனம் எந்த அருட்சாதனம்? ஞானஸ்தானமா? கடவுள் முதலிலேயே ஏற்படுத்திய அருட்சாதனம் எந்த அருட்சாதனம்? எத்தனை அருட்சாதனங்கள் இருக்கு? 7. எதெல்லாம்? திருமுழுக்கு, உறுதி பூசுதல், பாவ சங்கீர்த்தனம், நற்கருணை, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம். இதில் எந்த அருட்சாதனத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நிறுவனார்?
திருமணம் என்னும் அருட்சாதனத்தை. ஃபாதர் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கல்யாணம் தாங்க பண்ணி வச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கல்யாணம் தான் பண்ணி வச்சார். அது எங்கே இருக்கு வசனம்? ஜெனசிஸ் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி தான் வச்சார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 24வது வசனம். விட்டு விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். பார்த்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கல்யாணத்தை நடத்தி வச்சாருங்க. ஃபர்ஸ்ட் வந்த அருட்சாதனம் திருமணம் என்னும் அருட்சாதனம். தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். கல்யாணம் பண்ணி வச்சாரா? உடனே பாருங்களேன், மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றிருந்தனர், இருப்பினும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஓகேவா? கல்யாணம் பண்ணி வச்சாரா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு. 2வது அதிகாரம் 24வது வசனம். 3வது அதிகாரம் 1வது வசனம் பிசாசு நுழைஞ்சிச்சு. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே எல்லாம் பாம்பு சூட்சிமிக்கதாக இருந்தது. பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆண்டவர், டைவர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக பிசாசு நுழைஞ்சிச்சு. ஒரு வசனம் கல்யாணம், அடுத்த வசனம் டைவர்ஸ். குடும்பத்தை வாழ விடாது பிசாசு. குடும்பத்தில் அதனால் இருக்க வேண்டிய 5 விஷயங்கள் இருக்குங்க. 5 விஷயங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும். இந்த 5 காரியங்கள் குடும்பத்தில் இருந்தால், உங்களுடைய குடும்பம் இறைவனுடைய சொல்படி இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் பிசாசு நுழைஞ்சிருக்கான்னு தயவு செய்து யோசிச்சு பாருங்க. முதல் குடும்பத்தில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? கமிட்மெண்ட். உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முதல் விஷயம் கமிட்மெண்ட். கணவன் மனைவி உங்க 2 பேருக்கு முதலிலே இருக்க வேண்டிய விஷயம் அர்ப்பணிப்பு. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு. ஒரு கணவன் மனைவி, நல்லா கவனிங்க, ஒரு கணவனுக்கு மனைவியை உண்மையாக அன்பு செய்ய முடியாது. எல்லாம் இங்கெல்லாம் லேடிஸாக உட்காந்துருக்கீங்க, இங்கெல்லாம் லேடிஸாக இருக்கீங்க. யாருமே கணவன் மனைவியை சேர்ந்து உட்காரலன்னு நினைக்கிறேன். இல்லை, சேர்ந்தே உட்காரல. கணவன் மனைவி எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு பார்த்தா மாட்ட மாட்டீங்க. எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? எடுங்க ஃபாதர். ஹஸ்பண்ட் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு, அப்போ மாட்டினார். ஓகே, இருக்கட்டும். உங்கள் பேர்? டாரத்தி. ஹஸ்பண்ட் பேர் ராஜன். ராஜா. உங்கள் ராணி இங்கே விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் உட்காந்துருக்கிறீங்க? ஓகே, ராஜா. ராஜா இருக்கிறார், கை தூக்கி காமிச்சிட்டார். ராஜா, டாரத்தி. டாரத்தி கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், சரியா? டாரத்தி, உனக்கு உங்களுடைய ராஜாவை உண்மையாக, தூய்மையாக, முழுமையாக, நன்மையாக அன்பு செய்ய முடியவே முடியாது. முடியாது. முடியும்? முடியாது. ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது. ராஜா உங்களுடைய மனைவி தோரத்தியை உங்களுக்கு தூய்மையாக, முழுமையாக, நன்மையாக, தாழ்ச்சியாக அன்பு செய்ய முடியவே முடியாது. என்ன சொல்றாரு? முடியுன்றார். பரவாயில்ல, ரொம்ப கமிட்டடாக தான் இருக்கிறாங்க. உண்மையாவே சொல்ல போனா முடியாது. ஆனா முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் என்ன தெரியுமா? டாரத்தி ராஜாவை அன்பு செய்ய முயற்சி செய்தால் டாரத்தியால முடியாது. டாரத்தி ராஜாவை அன்பு செய்ய முடிவெடுத்து முயற்சி செஞ்சாங்கன்னா முடியாதுங்க. ஏன்னா அதில் ஒரு ஏமாற்றம் வரும். ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு முறை ஆதாம் நல்லா தூக்கத்தில் இருந்த பொழுது இந்த ஏவாளுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மனுஷன் வேற எங்கேயாவது போகிறாரா, ஏதாவது பொம்பளைங்களை பார்க்க போகிறாரா, எங்கேயாவது வேற கனெக்ஷன் இருக்கா? டெய்லியும் வீட்டில் இதே சண்டையாக தான் இருந்துச்சு. எங்கே வேற எங்கேயும் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. இவர் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி கேட்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அவர் நல்லா தூங்கும்போது கொஞ்ச நேரம் பார்த்தா யாரோ அவருடைய விழா எலும்பில் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு எழுந்து பார்த்தா ஏவாள் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க விழா எலும்பை. குத்தும்போது எழுந்துட்டு கேட்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? இல்லை, உங்களுக்கு ஒரு விழா எலும்பு தான் காணாமல் போச்சா, இல்லை வேற விழா எலும்பு ஏதாவது காணாமல் போச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வேற ஏதாவது பொண்ணை படைச்சி வச்சிருக்கிறாரான்னு தெரியலன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடி பாவி. பாருங்களேன், ஒரு மனைவி ஒரு கணவனை அன்பு செய்ய முயற்சி செஞ்சால் முடியாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கணவன்
மனைவி அதிகமாக அன்பு செய்ய நினைச்சா எதிர்பார்ப்புகள் அதிகமாகும், ஏமாற்றங்கள் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கணவன் மனைவியும், மனைவி கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை முதலிடத்தில் வைக்க வேண்டும். அப்போ மனைவியினுடைய டோரத்தியுடைய அன்பு எப்படி போகணும்? கடவுளை முதலிடத்தில் வைத்தால் கடவுள் ராஜாவை எப்படி அன்பு செய்கிறாரோ அப்படி அன்பு செய்ய டோரத்தியால முடியும். உண்மையா, தூய்மையா, தாழ்மையா, நன்மையா ராஜாவை அன்பு செய்ய இவங்க முதலிடத்தில் வைக்க வேண்டியது கணவனை அல்ல, முதலிடத்தில் வைக்க வேண்டியது கடவுளை. ராஜா டோரத்தியை அன்பு செய்ய முடிவெடுத்து முயற்சி செஞ்சால் முடியாது. அதற்கு ராஜா யாரை அன்பு செய்யணும்? முதலில் கடவுளை வைக்கணும். கடவுளை அன்பு செய்பவராக ராஜா இருந்தால் கண்டிப்பா உண்மையா, தூய்மையா, தாழ்மையா டோரத்தி அன்பு செய்ய முடியும். பிசாசுக்கு ஒரு என்ட்ரி கிடையாதுங்க. இதாங்க கமிட்மெண்ட். அப்போ 2 விதத்தில் கமிட்மெண்ட். நான் 5 பாயிண்ட் சொன்னேன், அதில் 2 கமிட்மெண்ட்டை ஒன்று சொல்கிறேன். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ள அந்த கமிட்மெண்ட் கடவுளிடம் இருந்து வர வேண்டும். அப்போ 2வது கமிட்மெண்ட், கணவன் மனைவி உள்ள இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது கடவுளில் அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும். இல்லைனா ஒரு குடும்பத்தையும் பிசாசு சும்மா விடாது. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் மனிதன் அட்டாக் பண்ணுறீங்க. நீங்கள் கணவன் மனைவி அட்டாக் பண்ணுறீங்க, மனைவி கணவன் அட்டாக் பண்ணுறீங்க. டோன்ட் அட்டாக் த பர்சன் பட் அட்டாக் த ப்ராப்ளம். டோன்ட் அட்டாக் த பர்சன். நபர் அட்டாக் பண்ணாதீங்க. நபருக்கு இருக்க ஒரு தீமை இருக்கலாம். இப்போ டோரத்தி ராஜாவை அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும். ராஜா டோரத்தி அட்டாக் பண்ணாங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிடும். சரி, ராஜாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது தீமைகள் இருக்கலாம். அப்போ டோரத்தி அட்டாக் பண்ண வேண்டியது ராஜாவை கிடையாது. டோரத்தி சண்டை போட வேண்டியது ராஜாவிடம் கிடையாது. டோரத்தி சண்டை போட வேண்டியது ராஜாவிடம் இருக்கும் தீமை கிட்ட. ராஜா அட்டாக் பண்ண வேண்டியது டோரத்தியே கிடையாது. டோரத்தி கிட்ட ஏதாவது தீமை இருக்கலாம். எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்களா இருக்கலாம், சுடுன்னு கோவப்படுறவங்களா இருக்கலாம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறவங்களா இருக்கலாம். அந்த தீமை கூட சண்டை போடணும். பிரைஸ் தி லார்ட். அந்த தீமை கூட எப்படி சண்டை போடுறது? பேய் கூட எப்படி சண்டை போடுறது? 2 விஷயங்கள். எப்படி சண்டை போடுறது? பேய் கூட எப்படி சண்டை போடுறது? பேய் கூட சண்டை போடுறதுக்கு 2 ஹெல்ப் நான் சொல்கிறேன். 2 என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங், உபவாசமும் ஜெபமும். இப்போ டோரத்திக்கு விருப்பப்பட்ட ஒரு கணவனா ராஜா இருக்கணும்னா, ராஜாவுக்கு விருப்பப்பட்ட மனைவியா டோரத்தி இருக்கணும்னா, இவர்களுக்குள்ள இருக்கிற தீமைக்கு எதிராக சண்டை போடணும். எதனால முடியும்? ஜெபத்தாலும் உபவாசத்தாலும். உங்க பையன்குள்ள ஒரு தீமை இருக்கா, உங்க பொண்ணுக்கிட்ட ஒரு தீமை இருக்கா, நீங்க சண்டை போட வேண்டியது பையன்கிட்ட கிடையாது, பொண்ணுக்கிட்ட கிடையாது. பையன்கிட்ட இருக்கிற தீமை கூட சண்டை போடணும். ஃபைட் வித் த சேட்டன் இன் ஹிம், டோன்ட் ஃபைட் வித் யுவர் சன், டோன்ட் ஃபைட் வித் யுவர் டாட்டர். உருப்பட மாட்டாங்க. 10-25 வயசான பையன்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எப்படிங்க கேட்பாங்க? 25 வருஷமா அவன் கீழ்ப்படியவரானா இருந்தா 25வது வயசுலயும் அவன் கீழ்ப்படிவான். 25 வருஷமா கீழ்ப்படியாத பையன் திடீர்னு உங்களை கீழ்ப்படியணும்னா எப்படி கீழ்ப்படிவான்? கீழ்ப்படிய மாட்டான். 25 வருஷம் நீங்க கொடுக்காத விசுவாசம் இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னா, அவன் கெட்டு போயிருக்கிறான்னா, அந்த பொண்ணு கெட்டு போயிருக்குன்னா, ஃபைட் வித் த சேட்டன் இன்சைட் ஹிம், இன்சைட் ஹர். 2 விஷயத்தால, உபவாசத்தாலையும் ஜெபத்தாலையும் போராடுங்கள். உங்க பையன்கிட்ட போராடினீங்கன்னா உங்க பையனை நீங்க இழந்துடுவீங்க. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் வாய் திறந்து பேசி 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 பேசி, நிறைய தந்தைமார்கள் வாய் திறந்து பேசி 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 உங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த நிம்மதி போகுது. அப்போ நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிக்காக சாத்தான் கிட்ட போராட. டோன்ட் ஃபைட் வித் யுவர் வைஃப் பட் ஃபைட் ஃபார் யுவர் வைஃப். டோன்ட் ஃபைட் வித் யுவர் ஹஸ்பண்ட் பட் ஃபைட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ ஃபைட் வித் சேட்டன். சாத்தான் கூட சண்டை போடணும், தீமை கூட சண்டை போடணும். அதற்கு வழி ஜெபமும் தவமும். இல்லைனா திருமணம் நடந்த அடுத்த நாள் டைவர்ஸ் நடக்கும். குழந்தை பிறந்து அது வளர்ந்த அடுத்த நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அப்பா சொல்றது அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பணம் வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும், காலேஜில் படிக்க பணம் வேணும், இல்லையா, சாப்பாடு வேணும். அதனால அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிகிற பையன் நாளைக்கு வேலை கிடைக்கும் போது கீழ்ப்படிவானா? உங்களுடைய பொண்ணு கீழ்ப்படியுமா? தெரியாது. அப்போ அந்த கீழ்ப்படிதல் உள்ள இல்லாத குழந்தைகளுக்கு கீழ்ப்படிய வைக்கணும்னா நீங்க ஒரு பொழுதும் சொல்லாதீங்க என்ன கீழ்ப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை கீழ்ப்படியும் மகனாக அவன் மாறட்டும், ஆண்டவரை கீழ்ப்படியும் மகளாக மாறட்டும். அப்படி மாறும் உன் மகன், அப்படி மாறும் உன் மகள் கண்டிப்பா உன்னை கீழ்ப்படிவாள், கண்டிப்பாக உன்னை கீழ்ப்படிவான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ 5 விஷயத்தில் கமிட்மெண்ட். 1 கணவனுக்கும் மனைவிக்கும், 2 குடும்பம் கடவுளுக்கு, 3வது விஷயம் உங்களுடைய குடும்பங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன், தொடர்பு. எவ்வளோ நேரம் முன்னாலெல்லாம் இந்த புனிதர்கள் யாரும் சொல்லுவோம், புனிதர்கள் என்பவர்கள் குடும்பத்தை விட்டு, அவங்களுடைய சாப்பாடை விட்டு, அவங்களுடைய தூக்கத்தை விட்டு, நோ they sacrifice the family, sacrifice food, sacrifice sleep, இப்படி எல்லாம் விட்டு 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 வந்தவங்க நம்ம புனிதர்கள் அப்படின்னும். இன்னைக்கு அப்படி விட்டு விட்டு போகிறவங்க தான் எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இன்னைக்கு அவங்களுக்கு பேர் புனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு பேர் என்ன? ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இன்னைக்கு அவங்களுக்கு பேர் என்ன? வேலை செய்கிறவங்க. தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீட்டில் இருக்கிறது இல்லை, வீட்டில் இருக்க முடியறது இல்லை. எல்லா வேலையும் இன்னைக்கு டிமாண்ட் பண்ணுது. வீட்டில் இருக்க உங்களை விடுறதில்லை. நீங்களும் ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. யாருக்காக நீங்கள் உழைக்கிறீங்களோ நாளைக்கு அவங்களே உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? கம்யூனிகேஷன் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, சனிக்கிழமையான ஸ்கூல் லீவ் இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலனா சாதாரண ஸ்கூலில் தான் நாங்களாம் படித்தோம். பணத்தை கடன் வாங்கி, பெரிய பெரிய கடனை வாங்கி அப்பா அம்மா வந்து எங்களை பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் போடலை. ஐசிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாம் அன்றைக்கும் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கும் நாங்கள் ஸ்டேட் சிலபஸில் தான் படித்தோம், படிக்க வச்சாங்க. எப்படியாவது கடனை வாங்கி எப்படியாவது மேலே உயர்த்தணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் டைமை கொடுக்கறது கிடையாது, நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் ஸ்டேட் சிலபஸில் தான் படித்தேன். ஆனால் சனிக்கிழமை எங்களுடைய ஸ்கூல் எப்பவுமே லீவாக இருக்கும் அன்றைக்கெல்லாம். அப்போ லீவ் டைமில் அம்மா கூட அம்மா என்ன தெரியுமா, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அன்றைக்கி தான் அம்மா சனிக்கிழமை தான் சாதாரணமாக மார்க்கெட் போவாங்க. வாரத்தில் 2 நாள் போவாங்க. வாரத்தில் 1 நாள் மீன் இருக்கும் வீட்டில். உங்களுக்கு டெய்லி மீன் தான், எங்களுக்கு வாரத்தில் 1 நாள் தான் மீன் வாங்க போவாங்க. அது அம்மா என்னைக்காவது செவ்வாய்க்கிழமையில் புதன்கிழமை போவாங்க. அது அம்மா தனியாக தான் போயிட்டு வருவாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஆனால் சனிக்கிழமை அடுத்த ஷாப்பிங், அம்மாவனுடைய ஷாப்பிங் அப்படின்றது சனிக்கிழமை தான். சின்னோண்டு ஒரு கூடை தான், சின்ன ஒரு, இப்போது அந்த கூடையோட கலரெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பச்சை கலர் கூடை இருக்கும். அப்புறம் இந்த வயரில் பின்னுற கூடை, அந்த கூடையெல்லாம் தான் வச்சு தான் போவாங்க. ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வாரத்துக்கான தேவையானதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போது அம்மா கூட நானும் போவேன். கொண்டு போவாங்க. அதனால் அதுக்கு பிறகு நான் செமினாரி சேர்ந்த பிறகு கூட இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது. செமினாரி சேர்ந்த பிறகு 20 நாள் லீவெல்லாம் வரும்பொழுது பெரம்பூர் வீட்டுக்கு வரும்பொழுது நான் பெரம்பூர் மார்க்கெட்டுக்கு சும்மா போவேன். எதுவும் வாங்குறதுக்கு இல்லை, ஆனால் சும்மா போவேன். ஏன்னா அம்மா கூட நடந்த வழிகள், அது அம்மாவனுடைய நினைவுகள் இருக்கிற வழிகள். இன்றைக்கும் இந்த வயசில் நான் சொல்ல, அம்மாலாம் இறந்துட்டாங்க, அப்பாலாம் இறந்துட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் நான் பெரம்பூர் மார்க்கெட்டில் நடந்து போக எனக்கு இஷ்டம், விருப்பம். ஏன் தெரியுமா? அம்மா கூட நடந்த வழிகள் அது. எதுவுமே அம்மா வாங்கி தர மாட்டாங்க. அம்மா கூட போவோம், அம்மா கூட வருவோம். த டைம் ஸ்பெண்டிங் டுகெதர். அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அம்மா இல்லை, அம்மா எப்படி வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி காய்கறியை வாங்குறாங்க, எப்படி மீன் வாங்குறாங்க, எப்படி கறி வாங்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாமே பார்க்குறோம். கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றது டைம் ஸ்பெண்டிங் டுகெதர். டைம் ஸ்பெண்டிங் டுகெதர். எவ்வளோ நேரம் நீங்கள் குடும்பத்துக்காக ஒதுக்குறீங்க, அதுவும் குவாலிட்டி டைம். இன்றைக்கி தூங்கிறதுக்கான ஒரு இடமா மட்டும் குடும்பம் மாறுது. தூங்குறதுக்கான நைட்டு வரோம், தூங்குறோம், அவ்வளோதான். காலையில் எழுந்துச்சு திருப்பி அடுத்த வேலைக்கு போய்டுறோம். ஒருத்தருடைய முகம் பார்க்குறது கூட கிடையாது. கணவன் மனைவி, மனைவியின் சில டைம் நைட் ஷிஃப்ட் போவாங்க, ஹஸ்பண்ட் சில டைம் நைட் ஷிஃப்ட் போவாங்க. ஹஸ்பண்ட் போகும்போது மனைவி இல்லை, மனைவி போகும்போது ஹஸ்பண்ட் இல்லை. வரும்பொழுது பார்த்தா அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சில டைம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா அப்பா தூங்கிட்டு இருப்பார், பசங்க தூங்கும்போது அப்பா வேலைக்கு போயிடுவார். நீங்கள் கடலுக்கு போகிறதும் அப்படி தானே. பல விதத்தில் கம்யூனிகேஷன் நஷ்டம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு த ஃபீலிங் டுகெதர் எங்கேயோ ஒரு இடத்துல சர்வே எடுத்துருக்குறாங்க. அந்த சர்வே எடுத்த பொழுது ஸ்கூலில் பசங்கக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன அதிகமான விருப்பம், வாட் யூ லைக் த மோஸ்ட், எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க. 90% பசங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா கூட ஒன்றா வேலை செய்கிறது. அப்பா அம்மா கூட ஒன்றா இருந்து ஏதாவது செய்கிறதான் பசங்க சொல்கிறாங்க. we love to do something with the parents. யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உழைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வெளியே போகிறீங்க. கண்டிப்பாக உழைக்கணுன்றது தேவையாக இன்றைக்கி மாறி இருக்கு. ஆனால் உழைக்கிறது யாருக்கோ, நாளைக்கு அவங்களே உங்ககிட்ட இல்லாமல் இருந்தாங்கன்னா, மிஸ் பண்ணிங்கன்னா, அந்த பசங்க சொன்னது, அப்பா அம்மா கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா 90% பசங்க சொன்னது. அவங்க கூட வேலை செய்கிறது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பசங்களுக்கு எத்தனை பேருக்கு பாத்திரம் கழுவ தெரியும், எத்தனை பேருக்கு துணி துவைக்க தெரியும். அவன் 6th படிக்கிறான், 7th படிக்கிறான், எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. எத்தனை பசங்களுக்கு அயன் பண்ண தெரியும்? நீங்கள் ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்துட்றீங்க. எப்படிங்க ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்? இன்றைக்கி நீங்கள் அடிமையாக தான் இருக்கேன். பசங்களை நீங்கள் வந்து ராஜா மாதிரி வச்சுருக்கிறீங்க. இந்த ராஜா கிடையாது. நீங்கள் எல்லாமே கொடுத்து வளர்க்குறீங்க. அதுங்களுக்கு கஷ்டமே தெரியல. அயன் பண்ண தெரியாது, துணி துவைக்க தெரியாது, சாப்பாடு சமைக்க தெரியாது, எது கட் பண்ண தெரியாது. எது கம்யூனிகேஷன் எப்படிங்க நடக்கும்? நீங்கள் ஒன்றா சேர்ந்து சில விஷயங்கள் செய்யும்போது தான் கம்யூனிகேஷன் நடக்குது.
அப்போ வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கம்யூனிகேஷன். சாப்பிடும்பொழுது டிவி போட்டுறீங்க, கம்யூனிகேஷனே இல்லை. எப்படி பிசாசு நுழையாமல் இருக்கும் உங்களுடைய குடும்பங்கள்? முன்னாலெல்லாம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய கதை சொல்லி கொடுப்பாங்க, பைபிள் கதையை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு பசங்க மாட்டவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி ஏதாவது சொல்ல போனாங்கன்னா கோவம் வந்துடுது, வெறுப்பு வந்துடுது, மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கம்யூனிகேஷன் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது குடும்பங்களில். அதனால கம்யூனிகேஷன் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பைபிளில் இதெல்லாம் பாருங்களேன். கமிட்மெண்ட். ரூத்தினுடைய புக் எடுங்க, ரூத்தினுடைய புத்தகம். ரொம்ப அழகான புத்தகம், ரொம்ப சின்ன ஒரு புத்தகம் ரூத்து. முடிஞ்ச அந்த ரூத்தினுடைய புத்தகம் முழுசாக வாசிங்க. என்னைக்காவது ஒரு டைம் கிடைக்கும் போது பைபிள் எவ்வளோ உங்களால் வாசிச்சு முடிக்குமோ அவ்வளோ வாசிச்சு முடிச்சிருங்க. அதில் 1வது அதிகாரம் 16வது திருவசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அதாவது ரூத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரூத் அப்படின்ற பொண்ணு, அவள் இஸ்ராயலின் பொண்ணு கிடையாது, யூதர் பொண்ணு கிடையாது. 1வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதி தலைவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எந்த நாட்டில்? யூதாவில். அதை பாருங்க. அடுத்தது, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு போயிட்டார். அதாவது இஸ்ராயல் நாட்டில் இருந்தவர், யூதரா இருந்தவர், அங்கிருந்து கடந்து வேறொரு நாட்டுக்கு போறார், யூதர் அல்லாத ஒரு நாட்டுக்கு போறார். அங்கிருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அவங்களுடைய 2 பசங்களுக்கு, ஆம்பளை பசங்களுக்கு. 2 ஆம்பளை பசங்களுக்கும் 2 பெண்கள். அவங்க வந்து மோவாபு நாட்டு பெண்கள். கஷ்டமாக தான் இருக்கும், இட்ஸ் நாட் கிளியர் அட் ஆல். 2 அதில் ஒரு பொண்ணு தான் சின்ன பையனுடைய அந்த மருமகள் தான் ரூத். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமனார் இறந்துடுறாரு, 2 மாப்பிள்ளைங்களும் இறந்துடுறாங்க. கடைசியில் இருக்கிறது மாமியாரும் 2 பொண்ணுங்களும் தான் இருக்குது, மருமகள்கள் தான். அப்போ 3 ஆம்பளைங்க இறந்துட்டாங்க, 3 பொம்பளைங்க மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த 3 பொம்பளைங்களில் 2வது மருமகள் தான் இந்த ரூத். அதில் பெரிய மருமக மாமியாரை விட்டு போயிடணும்னு ஆசைப்படுறான், வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுறான். ஆனால் 2வது மருமக சொல்கிறா பாருங்கள், அந்த கமிட்மெண்ட், குடும்பத்துக்கிட்ட இருக்க அந்த கமிட்மெண்ட் பாருங்கள். அதான் 1வது அதிகாரம் 16வது திருவசனம். அந்த பொண்ணு இதனுடைய பேக்ரவுண்டில் இதை வாசிச்சு பாருங்க. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்தும் போகும்படி என்னை வற்புறுத்த வேண்டாம். மாமியாரே, நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே இனி எனக்கும் தெய்வம். இனி மோவாபு தெய்வம் எனக்கு இல்லை, இனி இஸ்ராயலின் தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். கமிட்மெண்ட். கல்யாணம் பண்ணிட்டேன், இனி கமிட்மெண்ட். ஒரு முறை ஒரு வீடு பிளஸ் பண்ண போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கொஞ்சம் வயசானவங்க தான், அவங்கள வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க வைஃப். அப்போ இந்த ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன், எவ்வளோ வருஷமாக இவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னு கேட்டபோது இவங்களுடைய வரலாறு இவங்க சொல்கிறாங்க. கல்யாணமான 3வது மாதத்தில், கல்யாணமாகி 3 மாதம்தாங்க ஆகுது, 3வது மாதத்தில் வைஃபு தளர்வாதத்தால் பேரலைஸ்ட் ஆகி படுத்த படுக்கை ஆகிட்டாங்க வைஃப். 3 மாதம் கல்யாணமாகி 3வது மாதம் ஷி பிகேம் பேரலைஸ்ட். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ வைஃப் சொல்கிறாங்க, ஒரு நாள் சிகிச்சையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் போயிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு நாள் வைஃப் சொல்கிறாங்க, எங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேணால் வேறு கல்யாணம் பண்ணலாம், அதனால் நான் டைவர்ஸ்க்கான சைன் நான் போட்டு தந்துடுறேன், மியூச்சுவல் டிவோர்ஸ், ஈஸியாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், நீங்கள் என்ன விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மனைவியே சொல்கிறா. மனைவியோடைய அப்பா அம்மா, அதாவது இவருடைய மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க, தம்பி நீ இவளை விட்டுட்டு போயிடு, இது என்னுடைய பொண்ணு இல்லையா, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுடைய பொண்ணு இன்றைக்கி கஷ்டப்படுறா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிடுங்க, அவள் சொன்ன மாதிரி டைவர்ஸ் அவள் கொடுத்துருவா, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அப்படின்னு சொல்லி மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் சொன்னார், மாமனா மாமி நீங்கள் அத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் இவன் நோயாளி ஆகலை, நான் நோயாளி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 மாதத்தில் அவள் படுத்த படுக்கையானா
விட்டுட்டு போக நீங்க சொல்றீங்களே, ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் படுத்த படுக்கையானது அவ கிடையாது, படுத்த படுக்கையானது நான் அப்படின்னா என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவ தயாராவாளா? என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போக அவ தயாராவாளா? நானே சொன்னா கூட அவ போவாளா? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இல்லைங்க நான் உங்களை விட்டு போக மாட்டேன். மாமனார் மாமியாரும் சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் உங்களை பார்த்துப்போம், நீங்கள் எங்களுடைய மருமகன் கிடையாது, மகனாக பார்த்துப்போம். அப்போ அந்த தீமையை சொல்ல என்கிட்ட நீங்க சொல்றீங்களே, நான் அவளை பலிப்பீடத்துக்கு முன்னால் எடுத்துட்டு போனேன், ஆண்டவர் முன்னால் எடுத்துட்டு போனேன். கமிட்மெண்ட் பாருங்க. அவன் நோயாளியா இருந்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஓகே. கல்யாணம் ஆன பிறகு ஆண்டவருக்கு ஆமேன் சொன்ன பிறகு நடந்த நோய் இது. என்னுடைய மனைவி ஆன பிறகு வந்த நோய் இது. நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்தவ. அவளுக்கு இன்னைக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதன் வழி அவ மட்டும் கிடையாது, நானும் மீட்படைகிறேன். அதனால நான் அவளை பார்த்துப்பேன்னு சொல்லி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது எத்தனை வருஷம் தெரியுமா? 36 வருஷம். 36 வருஷம். டாக்டர் கூட சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணால உங்களுக்கு தாம்பத்திய உறவு கொடுக்க முடியாது, இந்த பொண்ணு வழியா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காது எல்லாம் சொல்லிட்டு அந்த மனுஷன் சொன்னாரு, எனக்கு இந்த பொண்ணு போதும், அவ என்னுடைய மனைவி. கமிட்மெண்ட், கம்யூனிகேஷன். கடவுளுக்கும் கணவன் மனைவிக்கு இருந்த கமிட்மெண்ட், அவங்களுக்கும் இருந்த கம்யூனிகேஷன். இன்னொரு விஷயம், த கோப்பிங் ஸ்கில்ஸ், சமாளிக்கிற திறன். அது அவங்ககிட்ட நான் சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் அட்டாக் பண்ண வேண்டியது ப்ராப்ளம் கிடையாது, அட்டாக் பண்ண வேண்டியது பர்சனை கிடையாது, அட்டாக் பண்ண வேண்டியது ப்ராப்ளம். அப்போ 5 விஷயம். 1 கமிட்மெண்ட், 2 கம்யூனிகேஷன், 3 கம்யூனியன். கம்யூனியன் சொல்லலை, கம்யூனியன் ஒற்றுமை. எல்லாமே ஒரே ரத்தம், கணவன் மனைவி, மனைவியிலிருந்து பிறந்த குழந்தைகள், கம்யூனியன். ஸோ கமிட்மெண்ட், கம்யூனியன், கம்யூனிகேஷன், சமாளிக்கிற திறன், கோப்பிங் ஸ்கில்ஸ். 5 கான்சக்ரேஷன். உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கொண்டு வாங்க. இனி நம்ம தொடங்கின வசனத்துக்கே வருவோம். யோவான் நற்செய்தி 3:16 ஆரம்பித்தோம். யோவான் 3:16 ஆண்டவர் தண்டிப்பாரான்னு ஆரம்பித்தோம். அதில் குடும்பத்தினுடைய ஒரு சின்ன ஒரு உள்ளையும் போனோம். நம்ம 3வது அதிகாரம் 16 வாசித்தோம். கடவுள் தண்டிப்பாரா? இப்படிப்பட்ட அன்பு செய்கிற கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமே வரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு அல்ல. 17வது வசனம் ரொம்ப கிளியரா இருக்குங்க. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு தன் மகனை அனுப்பினார். அப்ப பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் ஒரே மகனை ஆண்டவர் அளித்தது. உங்களுடைய இன்னைக்கு தண்டனைகளுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல. உங்க குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குன்னா காரணம் ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீமைகளுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்திற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. ஏவாளை ஏமாத்தின பிசாசு இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அந்த தொடக்க நூலுக்கு போனோம். அந்த பிசாசு ஏவாள் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய தகப்பன், உன்னுடைய ஆண்டவர், உன்னை படைத்தவர் நல்லவர் அல்ல. மரங்களை படைத்து கனிகளை உருவாக்கி அந்த கனிகளை உண்ணக்கூடாது என்று சொன்ன உன்னுடைய ஆண்டவர் நல்லவர் அல்ல. இதே பிசாசு இன்னைக்கு உங்களுடைய மனசுல போட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், உன்னை ஆண்டவர் தண்டிக்கிறாரு, உன்னுடைய அழிவிற்கு காரணம் ஆண்டவர், இன்னைக்கு நீ நாசமா போயிருக்கனா காரணம் ஆண்டவர், இன்னைக்கு உன்னுடைய ஏழ்மைக்கு காரணம் ஆண்டவர், நோய்க்கு காரணம் ஆண்டவர், ஆண்டவர் தண்டிக்கிறார், ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆண்டவரை பயப்படக்கூடாதுங்க. You should love God, you should not fear God. ஒரு அப்பாவை ஒரு பையன் பயந்துகிட்டே இருந்தானா அந்த பயம் ஒரு நாள் போகும். 15, 16, 17, 18 எல்லாம் வயசாயிச்சுன்னா பயம் போயிடும். அப்புறம் அப்பாவை மதிக்க மாட்டான். இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன், அந்த அன்பு. என்னுடைய அப்பா அவனுடைய அன்பு, என்னுடைய அம்மா அவனுடைய அன்பு. that will make the children stay in the family. குடும்பத்தில் ஒரு பையன், குடும்பத்தில் ஒரு பொண்ணு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் பயம் அல்ல. பயமுறுத்தி உங்களுடைய பையனை உங்களால் நிற்க வைக்க முடியாது, பொண்ணை நிற்க வைக்க முடியாது. அன்பு. இனி அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, நீங்க அன்பு செஞ்சா மட்டும் போதாது,
நீங்க அன்பு செய்றீங்கன்னு உங்களுடைய பையனுக்கு புரியணும். அப்ப நீங்க தண்டிச்சு பாருங்க. எங்க அம்மா என்ன தண்டிக்க மட்டும் இல்ல, எங்க அம்மா என்ன அன்பு செய்றாங்க. எங்க அப்பா என்ன தண்டிக்க மட்டும் இல்ல, எங்க அப்பா என்ன அன்பு செய்றாரு. இந்த அன்பை புரியணும். நீங்க அன்பை கொட்டுறீங்க. கடவுள் அன்பு செய்வதை போல உன்னுடைய பையனை, உன்னுடைய பெண்ணை அன்பு செய்து பார், மகளை அன்பு செய்து பார். அந்த அன்பு என்ன? கடவுள் அன்பு செய்வது போல அன்புனா, அவன் நல்லது செய்யும் போது தட்டி கொடுக்கணும், அவன் தப்பு செய்யும் போது திட்டி கொடுக்கணும். இதாங்க கடவுள் அன்பு செய்யறது. கடவுள் அன்பு செய்வதை போல உன்னுடைய கணவனை அன்பு செய். கடவுள் அன்பு செய்வது போல உன் மனைவியை அன்பு செய். கடவுள் அன்பு செய்வது போல உன் பிள்ளையை அன்பு செய். கடவுள் அன்பு செய்வதை போல உன் பெற்றோரை அன்பு செய். கடவுள் தண்டித்த குடும்பம் அல்ல உன்னுடைய குடும்பம். பிசாசு பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கு. உன்னுடைய அப்பா நல்லவர் அல்ல, உன்னுடைய கடவுள் நல்லவர் அல்ல. மரங்களை உருவாக்கி, மரங்களில் கனிகளை உருவாக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அம்மா சப்போஸ் சமைச்சு வச்சிருக்கிறாங்க, சமைச்சு வச்சுட்டு இன்னைக்கு தியானம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பொழுது அம்மாவுக்கு திடீர்னு தூய ஆவியின் அபிஷேகத்தால நிரம்பி சாயங்காலம் வீட்டுக்கு போகும்பொழுது காலையில எல்லாம் சமைச்சிட்டு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க, நல்ல சமையல். ஆனா அம்மாவுக்கு திடீர்னு தோணுது உபவாசம் எடுக்கணும். இன்னைக்கு வீட்டில் போய் பொண்ணு பசியோட கேட்குது, அம்மா பசிக்குது சாப்பாடு போடு. இல்லை இன்னைக்கு உபவாசம். பையன் கேட்குறான், அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுமா. இல்லை இன்னைக்கு உபவாசம். அப்படின்னா அந்த பையன் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவான்? சமைச்சு வச்சுட்டு நீ எனக்கு சாப்பாடு போட மாட்டுற, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு போட மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சம்பாதிச்சு வச்சுட்டு காசு சேர்த்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இந்த கேள்வியை கேட்க வச்சதுங்க பிசாசு. மரங்களை உருவாக்கி, மரங்களில் கனிகளை உருவாக்கி, தொட்ட கையை வெட்டிடுவேன்ற, இவரெல்லாம் அப்பாவா, இவரெல்லாம் ஆண்டவரா கேட்க வச்சது பிசாசு. அதான் டெக்னிக். அதனால தான் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லலையா? நீங்க வாசிச்ச போது கவனிச்சிங்களான்னு தெரியல. ஜெனசிஸ் 3:1, தொடக்க நூல் 3:1, ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். The Satan was very cunning. The Satan was very cunning. சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அப்பாவை பசங்களுக்கு எதிராக திருப்பி விடும், பசங்களை அப்பாவுக்கு எதிராக திருப்பி விடும். இதுதாங்க அதனுடைய வேலையே. குடும்பத்தை பிரிக்கிறது தாங்க பிசாசனுடைய வேலையே. ஏன் தெரியுமா? கடவுளுடைய வலது பக்கத்தில் இருந்தவன் லூசிபர், கடவுளுடைய செகண்ட் இன் கமாண்டா இருந்தவன் லூசிபர். சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆபீஸ்ல எம்டி இருக்கிறார், எம்டி ஃபர்ஸ்ட் இன் கமாண்ட்னு வச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல செகண்ட் இன் கமாண்ட், ரெண்டாவது இடத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க 4வது 5வது இடத்துல இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து, இந்த 2வது இடத்துல இருந்தவன் ஏதோ தப்பு பண்ணினான், அவனை தூக்கிட்டு அவனை 5வது இடத்துல போட்டுட்டு உங்களை 2வது இடத்துக்கு கொண்டு வந்தான். இந்த 2வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு போனவன் 5வது இடத்துல இருந்து 2வது வந்த இடத்துல இருந்த உங்களை சும்மா விடுவானா? இதே தாங்க அங்கே நடக்குது. லூசிபர் ஆண்டவருடைய அடுத்த கமாண்டா இருந்தவன், ஒளியினுடைய வானதூதராய் இருந்தவன், ஆண்டவருடைய வலது பக்கம் பக்க பலமா இருந்தவன். அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. என்ன தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் இன் கமாண்ட் ஆகணும், எனக்கு கடவுளை போல ஆகணும். என்ன ஒரு ஆசை பாருங்களேன். கடவுள் அதனால டேய் நீ நினைச்சதே தப்பு, கீழே இறங்கிட்டான். அப்போ லூசிபர் இருந்த இடத்துல குடும்பம் அப்படின்னு ஒண்ணு வந்ததுங்க. ஆண்டவர் லூசிபருக்கு பதிலா வலது பக்கம் வச்சாரு. குடும்பத்தை, ஆதாமை படைத்தார், ஏவாளை படைத்தார், குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுக்கும் பொழுது பொறாமையினுடைய பிசாசுக்கு உங்க குடும்பத்து மேல பொறாமை தான் இருக்கும். பொறாமையினுடைய பிசாசுக்கு நீங்க ஒழுங்கா வாழறது பிடிக்காது, பேச விடாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்க நம்முடைய குடும்பங்களை. உங்களை வேலைக்கு அனுப்பி உங்களுடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி உங்க 2 பேரையும் பார்க்க வைக்காது, பேச வைக்காது, பிரிச்சு பிரிதனுடைய இன்னொரு அடையாளம் தாங்க இது எல்லாமே. வேலைக்கு போற நீங்க பசங்களை பார்க்க மாட்டீங்க, டியூஷனுக்கு விடுறீங்க பசங்களை. காலையில இருந்து சாயங்காலம் வர ஸ்கூலு, சாயங்காலத்துல இருந்து நைட் வர டியூஷன், நைட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்தா வேற ஏதாவது, அப்புறம் போய் தூங்கிடுங்க. அப்பான்ற ஒரு வார்த்தை டெய்லி ஒரு தடவையாவது உங்களுடைய குழந்தை உங்களை பார்த்து கூப்பிடுதான்னு யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருந்தால் அம்மானு கூப்பிடும், வீட்டில் இருந்து நீங்கள் இல்லவே இல்லைன்னா
அம்மான்ற வார்த்தையை உங்களுடைய பையனோ பொண்ணோ ஒரு நாள் எத்தனை தடவை பயன்படுத்துறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை. நாங்கள் ஒரு ரெட்ரீட்டுக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல போயிருந்த பொழுது, சிஸ்டர்ஸ் ஆக படிக்கிற பசங்களுடைய ரெட்ரீட் அது. அங்கே போன பொழுது ஒரு 19 வயசு பொண்ணு, 19 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த 19 வயசு பொண்ணு கவுன்சிலிங் வேணும்னா, உள்ளிருப்பு தியானத்தில் சாதாரணமாக கவுன்சிலிங் கொடுப்போம். இவன் வந்து கன்ஃபெஷனுக்கு முன்னாலே கேட்டான், எனக்கு கவுன்சிலிங்க்கு அப்புறம் எனக்கு கன்ஃபெஷன் வேணும் ஃபாதர் அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து உட்காந்தா ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்ச பொழுது வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஆப்போசிட் இந்த பக்கம் அந்த பக்கம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவளுக்கு பேசணும்னு என்னமோ இருக்கா, நான் பேச மாட்டேங்கிறான், பேச முடியல அவளால். அப்போ எனக்கு தோணிச்சு என்னமோ உள்ளே இருக்கா, நான் பேச முடியல, சரி அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அன்றைக்கி மதியானம் கன்ஃபெஷன் இருக்குது, ஆனால் அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால சாப்பாடு இல்லை இல்லையா. அப்போ திரும்ப மதியானம் வந்து கேட்டேன், ஃபாதர் பேசணும் ஃபாதர் அப்படின்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு முகெல்லாம் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பேச மாட்டேங்கிறான். பேசாத பொண்ணுக்கிட்ட சரி நம்ம ஆரம்பிக்கலாமேன்னு கேட்டு நான் அவகிட்ட சும்மா கேட்டேன், பேர் என்னம்மான்னு கேட்டேன். பேரை சொன்னோம். அடுத்து தெரியாதனமாக கேட்டேங்க, அப்பா பேர் என்னன்னு கேட்டேங்க. அவளுக்குள்ளே இருந்த பிசாசு வெளியே வந்துச்சு. அந்த வெளியே வந்த அந்த பிசாசு ஒரே கத்து, அப்பான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா. பயந்துட்டீங்கல்ல. இவ்வளோ தூரம் இருக்கும் போதே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இதோ இப்படி உட்காந்து என்கிட்ட கேட்குறான், அப்பான்னு கூப்பிடாதீங்க, அம்மானு கூப்பிடாதீங்க. ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அழுகையை முடிச்ச பொண்ணு என்கிட்ட சொல்றா, ஃபாதர் எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்டு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஃபாதர். அம்மாவை அம்மானு கூப்பிட்டு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, நான் அப்பாவை அப்பான்னு கூப்பிடலன்றது அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. அம்மாவை அம்மானு கூப்பிடலன்றது அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா, நம்ம இன்னைக்கு வேற ஒரு விதத்துல எல்லாமே அது மேனேஜ் பண்ணிடுவோம் ஃபாதர். நான் எப்படிமா பண்ணி கூப்பிடுற அப்படின்னா, நீங்க, நாங்க, வாங்க, போங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல் ப்ளூரலை யூஸ் பண்ணி அப்பான்னு கூப்பிட்டு 8 வருஷம் ஆகுது, அம்மான்னு கூப்பிட்டு 8 வருஷம் ஆகுது. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியல. யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணு உங்க பையன் உங்களை அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, அம்மான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, பாசமா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. நீங்க உழைக்கிற குடும்பம் நாளைக்கு உடைஞ்சு போய் நிற்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை கொடுத்தீர்களா? விசுவாசத்தை, கடவுளை கொடுத்தீர்களா? உங்களை கீழ்ப்படிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, கடவுளை கீழ்ப்படிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தானா உங்களை கீழ்ப்படியும். தம்பி என்ன நீ கீழ்ப்படிய வேண்டாம், பாப்பா நீ என்ன கீழ்ப்படிய வேண்டாம், நீ கடவுளை கீழ்ப்படிந்தால் ஆட்டோமேட்டிக்கா 4th commandment அந்த குழந்தை கீழ்ப்படிவான். உங்களுடைய குடும்பத்தினுடைய தண்டனை உங்களுடைய பாவங்களே. அதான் 17வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை தண்டிக்கவில்லை, ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார். தண்டிக்கணும் என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் அதை எப்படியோ செஞ்சிருப்பார். God didn't want to punish you, rather he want to save you. அதனால் தான் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக அவர் தன் மகன் வழியாக மீட்கவே கடவுள் அந்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். உன்னை அழிக்க அல்ல, உன்னை வாழ வைக்க. அதனால இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது இப்படி ஒரு தவறான கருத்து இருந்தா, என் ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு, நான் எவ்வளோ வேலை பண்றேன், எவ்வளோ நான் உழைக்கிறேன், எனக்கு பணம் வர மாட்டேங்குது, பணம் கையில நிக்க மாட்டேங்குது, என் பாவத்திற்கு ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு. இப்படி இருக்கிற ஆண்டவர் மேல அன்பு வருமா, கோபம் வருமாங்க? எவ்வளோ நீங்க உழைக்கிறீங்க, உழைச்சு கையில காசு நிக்கல, கையில காசு வரல, ஏழ்மையாவே இருக்கிறீங்க. இந்த ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு வருமா, கோபம் வருமா? எனக்குன்னா கோபம் தான் வரும். அப்போ ஆண்டவரை அன்பு செய்ய பிசாசு அனுமதிக்காது. ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார். அதான் 17வது வசனம். 18வது வசனம் வாசிங்க. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. உனக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்னும் நம்பிக்கை உனக்கு இல்லனா என்றும் உனக்குள்ள இருக்கிற ஒரு பயம். பிசாசு சொன்ன பயத்துக்கு கீழே வச்சுக்கிட்டே இருக்கும். நோய் வரும்பொழுது பயம், காயங்கள் வரும்பொழுது பயம், மனுஷனை பார்க்கும்போது பயம், ஏதாவது செய்யணும்னா பயம், எக்ஸாம்னா பயம், படிக்கணும்னா பயம், எனக்கு நாளைக்கு என்ன ஆகுன்ற பயம். உன்னை என்னைக்குமே பிசாசு அடிமையா வச்சுக்கிட்டே இருக்கும். பயத்தை கொடுத்து விடுதலை இல்லாம சுதந்திரம் இல்லாம உன்னை வச்சுக்கிட்டே இருக்கும். சில ஜெப கூடாரங்களுக்கெல்லாம் போங்களேன்,
சில இடங்கள் எல்லாம் ஜெபத்துக்கு போங்களேன், உங்களை பயமுறுத்தி கீழே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாருமா இருக்கட்டும், சில ஃபாதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், போதகர்களா இருக்கலாம், சபைகளாக இருக்கலாம். சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க, பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. சிலவங்க கிட்ட நீங்க கவுன்சிலிங் போங்களேன், கவுன்சிலிங் போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்ணை மூடிப்பாங்க, ஜெபிக்கிற மாதிரி நடிப்பாங்க. நடிச்சுட்டு சொல்லுவாங்க, யாரோ உங்களுக்கு செய்வினை செஞ்சிருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்து சொல்லுவாங்க, 7 வாரம் வந்து இங்கே நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அடிமை ஆயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சரி 7 வாரம் தான் நான் வந்துட்டு போகிறேன். அடிமை ஆயிட்டீங்க. அது ஒரு ஃபாதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், தியான மையங்களாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், சபைகளாக இருக்கலாம். நீங்கள் 10ல் 1 கொடுக்கறது இல்லை, தசம பாகம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏங்க உங்களுடைய பணம்? உங்களை பயமுறுத்தி வச்சுருவாங்க. நீங்கள் இதை செய்யலைன்னா ஆண்டவர் உங்களை தண்டிப்பார். இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை ஏமாத்துனீங்க. சாப்பிடலன்னா கை குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? பூச்சாண்டி காமிச்சு சாப்பாடை ஊட்டினீங்க இல்லையா? நீ சாப்பிடலன்னா நாய்க்கு கொடுத்துருவேன், நீ சாப்பிடலன்னா காக்கா எடுத்துகிட்டு போயிடும், நீ சாப்பிடலான்னு சொல்லி பயமுறுத்தி அதே விஷயம் தான் இன்னைக்கு பாருங்களேன். நீ கடவுளை கீழ்ப்படினா கடவுள் உன்னை தண்டிப்பார். பயத்திலிருந்து வரக்கூடாதுங்க, பயத்திலிருந்து வரக்கூடாது பக்தி, அன்பிலிருந்து வர வேண்டும். பயத்திலிருந்து வரும் பக்தி. அதனால்தான் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் பாருங்க, பயத்திலிருந்து வர பக்தி. அது பக்தியே கிடையாது, அது பிஸ்னஸ். பக்தியே கிடையாது, பிஸ்னஸ். ஒரு முறை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஃபோன் கால் ஆஃபீஸ் நம்பருக்கு வந்துச்சு. அவங்க வந்து ரெகுலராக நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்க்குறவங்க, பார்த்து ஜெபிக்கிறவங்க, நல்லா பைபிளை புரிஞ்சுக்கிட்டவங்க, மெதுவாக ஜெபிச்சு சொந்தமாக ஒரு நிலம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீடை கட்டினாங்க. சொந்தமாக ஒரு வீடு. கண்டிப்பாக இதனுடைய யூடியூபினுடைய பதிவை அவங்களும் பார்ப்பாங்க. எனக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் சொந்தமாகலாம் வீடு கட்டி முடிச்சு ரொம்ப நிம்மதியாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்லேயும் வேளாங்கண்ணி மாதாவினுடைய நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு வாசலெல்லாம் சில டைம் நம்ம அந்தோனியாருடைய சுரூபம் வைப்போம், வேளாங்கண்ணி மாதா சுரூபம்லாம் வைக்கிற மாதிரி இவங்களும் அழகாக வேளாங்கண்ணி மாதானுடைய ஒரு சுரூபம் வச்சுருக்கிறாங்க. வேளாங்கண்ணி மாதானா ஸ்ரீலங்காவில் வந்து மடு ஷ்ரைன் அப்படின்வாங்க, மடு மாதா. நமக்கு இங்கே வேளாங்கண்ணி மாதா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு மடு மாதா. மடு அப்படின்றது ஒரு இடம். அப்போ அந்த மாதாவினுடைய சுரூபம் வாசலில் இருக்குது, அழகாக லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு பாஸ்டர் அது வழியாக போயிருக்கிறார். அந்த போதகர் வந்து அந்த பக்கமாக போன போது வேளாங்கண்ணி மாதாவினுடைய சுரூபத்தை பார்த்த பொழுது அவருக்கு தெரிஞ்சிச்சு இது கேத்தலிக் வீடுன்னு. அந்த பக்கமாக போயிருந்துருக்கணும்ல. அவர் என்ன பண்ணார்? உள்ளே நுழைஞ்சிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னார். இவங்க கேட்டாங்க, நீங்கள் யார்? அவர் சொன்னார், நான் இங்கே பக்கத்தில் ஒரு சபை இருக்குது, அந்த சபையினுடைய பாஸ்டர் அப்படின்னார். இவங்க சொன்னாங்க, வேண்டாம், எங்களுடைய ஃபாதர் வந்து பிளஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு, மந்திரிச்சிட்டு போயிட்டாரு. இல்லை, இருந்தால் நான் ஜெபிக்கிறேனே. இவங்க திரும்ப சொல்கிறாங்க, வேண்டாம் பிரதர், எங்கள் ஃபாதர் வந்து ஜெபிச்சுட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, வேண்டாம். நான் என்னங்க செய்ய போகிறேன்? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? ஜெபிக்கிறேன்னு தானே சொன்னேன். இவங்க எவ்வளோ வேண்டான்னு சொல்லியும் ஒரு மாதிரி இந்த அட்டை பூச்சி பிடிச்ச மாதிரி விடவே விடாமல் நான் ஜெபிக்கிறேனே. கடைசியில் என்ன இவங்க நினச்சாங்க, ஜெபிக்கிறேன்னு தானே சொல்கிறார், ஜெபிச்சுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க சொல்லிட்டாங்க. கண்ணை மூடினார், ஜெபிச்சார். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தவர் சொன்னார், கண்ணை திறந்துட்டு, இந்த வீட்டில் பிசாசு இருக்குன்ட்டார். எவ்வளோ நிம்மதியாக இருந்த வீடு, எவ்வளோ நிம்மதியாக இருந்த குடும்பம். நீங்கள் என்னதான் கடவுளுடைய நம்பிக்கை இருந்தாலும், எவ்வளோதாவது உயரத்தில் இருந்தாலும், யாராவது உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் பிசாசு இருக்குன்னா உங்களுக்கு நிம்மதியாக அன்றைக்கி நைட்டு தூங்க முடியுமா? முடியாது. இந்த பாஸ்டர் வந்து கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார். இனி போனவர் இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்னா, இந்த பேய், உங்கள் வீட்டில் பேய் இருக்குது, அந்த பேயை நான் ஓட்டி தரேன்னு இருக்கிறார். அதான் இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவராக எங்களுக்கு கொடுத்த வீடு, இப்போ எங்களை ஒருத்தர் பயமுறுத்திட்டு போயிருக்கிறாரு, பேயை ஓட்டி தரேன்னு. அப்புறம் அதில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 12,000 ரூபாய் கேட்குறாரு, 12,000 ரூபாய் கொடுத்தா பேயை ஓட்டுறேன்றார். அப்போ எனக்கும் சிரிப்பு வந்தது, நீங்கள் சிரிச்ச மாதிரி. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், 12,000 ரூபாய்க்கு ஓடி போகிற கேவலமான பேய் எந்த பேய்னு கேட்டு அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு.
ஒரு 12 லட்சம் சொல்லியிருந்தாருன்னா அந்த பேய்க்கு ஒரு கெத்து இருக்குது. ஒரு 1 லட்சம்னு சொல்லியிருந்தாலாவது அந்த பேய்க்கு ஒரு கெத்து இருக்குது. பேயை 12,000 ரூபாய்க்கு வித்துட்டார் அந்த பாஸ்டர். 12,000 ரூபாய் கூட நான் ஓட்டி தரேன். எவ்வளோ பாருங்க பயம். இதே பயம்தாங்க பிசாசு உள்ள கொடுக்குது. வீடுல நிம்மதி போயிடுது, கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி போயிடுது, குடும்பத்துக்குள்ள நிம்மதி போயிடுது. உங்களை தண்டிப்பது ஆண்டவர் அல்ல, உங்களை தண்டிப்பது ஆண்டவர் அல்ல. உங்களுடைய நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் தண்டனையில் இருக்கிறீங்க. அது ஃபாதருடைய ஹவுஸாக இருக்கலாம், சிஸ்டருடைய கான்வெண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய வீடுகளாக இருக்கலாம். பயம். அப்போ தண்டனை இருக்கா, தண்டனை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். கடவுள் தண்டிக்க மாட்டார், கடவுள் தண்டிக்க மாட்டார், கடவுள் தண்டிக்க மாட்டார். அப்போ கடவுள் தண்டிக்க மாட்டார்னா என்ன வேணாலும் செய்யலாமா? 19வது வசனம் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். கடவுள் தண்டிப்பாரா, தண்டிக்க மாட்டாரா? ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. கடவுள் தண்டிக்க மாட்டார் தான் பைபிள் சொல்லுது, தண்டனை இல்லைன்னு பைபிள் சொல்லல. கடவுள் தண்டிக்க மாட்டார், கடவுள் அன்பானவர், கடவுள் இரக்கமுள்ளவர். ஆனால் தண்டனை உண்டு. ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட மனிதன் இருளையே விரும்பினர். இதில் தான் உங்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. எதில் உங்களுடைய தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது? ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட மனிதன் இருளையே விரும்பினர். இந்த 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 பைபிளுடைய பாசேஜில் ஒரு நுணுக்கம் இருக்கு. பாவம் செய்பவன் பாவியா? பாவி யாரு? பாவி யாரு? பாவினா யாரு? பாவம் செய்யறவன் பாவி. ஆனா இந்த வசனம் படி பாவம் செய்யறவன் கிடையாது பாவி, பாவம் செய்பவன் அல்ல. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட மனிதர் இருளை விரும்பினர். அப்போ பாவம் செய்பவன் அல்ல பாவி. யாரு பாவி? யாரு? தோன்றவன் பாவி. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட மனிதர் இருளை விரும்பினர். அப்ப பாவி யாரு? பாவத்தை விரும்புறவன் தான் பாவி. பாவத்தை விரும்புறவன் தான் அங்க பிசாசு. பாவத்தை செய்யறவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி வந்து நன்மை செய்வான். ஆனா பாவத்தை விரும்புறவன், சிலவங்க பாருங்க, அந்த அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவம் செஞ்சுட்டு சிலவங்க கேட்குற கேள்வி இருக்கு, நான் செஞ்சதால இப்போ எனக்கு என்ன நடந்தது? சரி, இப்போ எல்லாரும் செய்யறதான நானும் செஞ்சேன், ஏன் எல்லா ஊர் உலகத்தில் செய்யாதையா நானும் செஞ்சேன்? இப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பாவத்தை விரும்புறீங்க. லஞ்சம் வாங்கிட்டு கேட்குற கேள்வி, ஏன் யாரும் வாங்காததையா நான் வாங்கினேன்? பொய் பேசிட்டு கேட்குற கேள்வி, ஏன் யாரும் பேசாதையா நான் பேசிட்டேன்? புரணி கலப்பி அது உங்களுடைய கேரக்டரா மாறுது. ஒரு குடும்பத்தை அழிக்காம உங்களால் இருக்க முடியல, மற்றவங்களை பத்தி தப்பா பேசாம உங்களால் இருக்க முடியல. அது வீட்டில் இருக்கலாம், கோயில் இருக்கலாம், மரியான் சேனையில் இருக்கலாம், மாதா சபையில் இருக்கலாம், பாடல் குழுவில் இருக்கலாம். கோயிலில் தான் இருக்கிறீங்க, கோயில் சேவை தான் செய்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு யாராவது வரலன்னா அவ்வளோதான், அவங்க குடும்பத்துக்கு பாம்பே போட்டுருவீங்க. சாதா பாம்பு கிடையாது. யாராவது அன்னைக்கு மரியான் சேனையில் ஆப்சென்ட்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அடுத்த வாட்டி மரியான் சேனைக்கு அந்த அம்மா வரும்போது எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்? நான் இங்கே பாம்பு போட்டு வச்சிருக்கிறேன். பாவத்தை விரும்புகிறவன் நீ. அதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை, கொஞ்சம் கூட அச்சமே இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, கொஞ்சம் கூட மனஸ்தாபமே இல்லை. பாவத்தை விரும்புகிறவன் நீ. அதென்ன போய் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டா தீர்ந்துற போது முடிஞ்சு போச்சு. பாவ சங்கீர்த்தனம் செய்தால் முடிவது அல்லங்க பாவம். நீ பாவத்தை விரும்புகிறாய். தெரியாம ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க, உண்மையா உருக்கமா உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியும். தெரியாதனமா யாரை பத்தியாவது சொல்லியிருப்பீங்க, நீங்க விருப்பப்படல, சே எவ்வளோ தடவை நான் யோசிக்கிறேன் யாரை பத்தியும் சொல்லக்கூடாது, ஆனா நாக்கு போது பாரு. நீங்க உங்களையே நீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா, உண்மையாவே நீங்க அந்த பாவத்தை வெறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனம் திரும்புதல் இருக்கு. You have a chance for salvation, but if you willfully, consciously and knowingly commit a sin, you are a sinner and you have never returned back. திரும்ப வரவே முடியாத அளவுக்கு அழிஞ்சு போயிட்டீங்க. கேரக்டர் லூசிஃபர் மாதிரி இருக்கு, பேயா மாறிட்டீங்க. பாவத்தை விரும்புகிறவன், ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும்
ஒளியை விட நீ இருளை விரும்பினால் அதில் அடங்கி இருக்குனுடைய தண்டனை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். நீங்க முதல்ல சொன்னது போல உன் பாவம் உன்னை தண்டிக்கிறது, உன் பாவம் உன் குடும்பத்தை கெடுத்தது. ஒருத்தருடைய பாவம் போதுங்க. கணவன் சோம்பேறியா இருந்தா போதும், கணவன் வேலைக்கு போகாம இருந்தவனா போதும், இனி கணவன் நல்லவனா இருக்கிறான், பொண்டாட்டி ஊதாரித்தனமா இருந்தா போதும், அந்த குடும்பத்தை அழிக்க பிசாசுக்கு ஒரு டோர் போதும். வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்களா, ஒரு வாசல் போதும் உள்ள நுழைய. 5 வாசல் மூடப்பட்டால், பிசாசுக்கு எதிரான 5 வாசல் மூடப்பட்டால் பிசாசால உள்ள நுழைய முடியாது. அதனாலதான் சொன்னேன் கான்சக்ரேஷன். எல்லா வெள்ளிக்கிழமையும், முதல் வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப தலைவர் புக்கை எடுத்து ஜெபிங்க. திரு இருதய ஆண்டவருக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம் ஜெபிங்க. எல்லா முதல் வெள்ளிக்கிழமை, எல்லா முதல் சனிக்கிழமையும் குடும்பமா 4 பேர் இருக்கிறீங்களா, 5 பேர் இருக்கிறீங்களா, எடுத்து ஜெபிங்க. அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம், இதெல்லாம் இருந்ததுங்க நம்மளுடைய வீட்டில். இன்னைக்கு இப்ப எதுவுமே இல்லை. We don't consecrate our family because we don't have commitments. வீட்டில் கமிட்மெண்ட் இல்லாதால ஆண்டவருக்கு கான்செக்ரேட் பண்ணல. ஆரம்பிங்க. இல்லாததா முன்னால இருந்தது எல்லாமே. முதல் வெள்ளிக்கிழமையில வீட்டில் ஜெபிங்க. யூ ஷுட் ப்ரே. அந்த குடும்ப தலைவர் தாங்க அதுக்கு அது முதல் அந்த உரிமை கொடுக்கணும். இந்த பிரேயரை லீட் பண்ண வேண்டியது, நடத்த வேண்டியது, வழி நடத்த வேண்டியது யாரு? குடும்ப தலைவர். குடும்ப தலைவியின் பிள்ளைகள் ஒன்னா சேர்ந்து திரு இருதய ஆண்டவருடைய படத்துக்கு முன்னால வருஷத்துக்கு ஒரு தடவை பங்கு சாமியார் வருவார், இல்லைன்னா ஃபாதர் வருவார். ஆனா வருஷம் முழுக்க எல்லா முதல் வெள்ளிக்கிழமையும் குடும்பத்தில் இருக்க வேண்டியது consecration of the family to the sacred heart of Jesus. திரு இருதய ஆண்டவருக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம், அர்ப்பணிக்கிற ஜெபம் முதல் வெள்ளிக்கிழமையில ஜெபிங்க. முதல் சனிக்கிழமையில consecration of the family to the sacred heart of Mother Mary. அன்னையுடைய மாசற்ற இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக மாறட்டும், உங்களுடைய குடும்பம் கத்தோலிக்க குடும்பமாக மாறட்டும். அன்றாடம் குடும்ப ஜெபமாலை கான்செக்ரேட் பண்றீங்க குடும்பங்களை. ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், ஆனால் நீங்கள் தண்டனையில் இருப்பீர்கள். எப்பொழுது? நீங்கள் பாவம் செய்தால் அந்த பாவம் உங்களை தண்டிக்கும், ஆண்டவர் அல்ல. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொய்யை வெளியே போடுங்க. ஸ்டார்ட் லவ்விங் காட் அன்கண்டிஷனலி. ஆண்டவர் அன்பு செய்ய ஆரம்பிங்க, ஆசைப்பட ஆரம்பிங்க. ஆண்டவர் பார்த்து பயப்படாதீங்க. பயந்து ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகாதீங்க. பயந்து பயந்து கடவுள்கிட்ட வராதீங்க. பாசமா வாங்க. பயந்து நீங்க வந்தீங்கன்னா அது ஒரு பிசினஸ். ஆண்டவரை பார்த்து பயப்படாதீங்க. இவரை பார்த்தா உங்களுக்கு பயப்படுற மாதிரி அங்கே இருக்கு, இயேசுவை பார்த்தா, சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்தா பயப்பட மாதிரியா இருக்குங்க. இவ்வளோ செஞ்சுட்டார் ஆண்டவர். என்ன தெரியுமா சொல்றாரு? தம்பி நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிறேன். கடவுளா இருந்தனா மனுஷனா வந்தேன். எந்த உருவம் எடுத்திருக்கேன் பாரு. மனுஷனா வந்தனா இப்போ அடிமையின் உருவம் எடுத்திருக்கிறேன். அடிமையின் உருவம் எடுத்து நான் பாவியின் உருவம் எடுத்திருக்கிறேன் பாரு. உருவம் மாற்றி 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 எவ்வளோக்கு எவ்வளோ அவளை எம்டி பண்ண முடியுமோ, வெறுமையாக்க முடியுமோ வெறுமையாக்கி வச்சிருக்கிறாருங்க. இதுக்கப்புறம் என்னவா மாறினாரு? அப்பமா மாறி இருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள வரத்துக்காக அப்பமா மாறி இருக்கிறேன். கடவுளா இருந்தனா மனுஷனா மாறினேன், மனுஷனா இருந்தனா அடிமையா மாறினேன், அடிமையா இருந்தனா பாவியினுடைய உருவத்தை எடுத்தேன், பாவியினுடைய உருவத்தை எடுத்தேன்னா அப்பத்தின் உருவத்தை எடுத்தேன். இனி வேற ஏதாவது வேணும்னா கேளு, நான் தரேன். ஐ லவ் யூ, ஐ வாண்ட் யூ. எனக்கு உன் மீது அன்புண்டு, எனக்கு உன்னுடைய ஆன்மா வேணும், நீ வேணும், எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன். இவ்வளோ அன்பு செய்கிற ஆண்டவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அப்போ யார் பயமுறுத்தி வச்சிருக்கிற அவங்கள? பிசாசு. ஆண்டவர் தண்டிப்பவர் அல்ல. ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும் ஒளியை விட நீ இருளை விரும்பினால் அதில் தான் உனக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கி உள்ளது. ஒளிவினா ஆண்டவர் அறிவை தந்திருக்கிறார். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிட நமக்கு திருப்பலி கடந்து செல்வோம். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? அறிவுனா என்னன்னு சொல்லுங்க. கடவுளை அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? கடவுளை குறித்து அது ஞானத்தின் தொடக்கம். கடவுளை குறித்து, கடவுள் மீது உள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆனா ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? ஞானம்னா பக்கத்து வீட்டு அம்மான்னு சொல்லாதீங்க. ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன? நானே சொல்லிடுறேன் டைம் ஆகிறதுனால. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி பாட்டில் பார்த்துருப்பீங்க. தண்ணி பாட்டில்
இந்த தண்ணி பாட்டில் இல்லை, பிஸ்லரியில் டிஸ்லரி தண்ணி வாட்டர். நம்மளுடைய கவர்மெண்ட் தண்ணி பாட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்பெஷல் தண்ணி, சரக்கு பாட்டில். சரக்கு பாட்டில் என்ன எழுதியிருப்பாங்க சொல்லுங்க? அதாவது ஆம்பளைங்க வாயை திறக்கிறாங்களான்னு பார்க்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சரக்கு பாட்டில் என்ன எழுதியிருக்கோம்? குடி. நிறைய பாட்டில் பார்த்துருக்கீங்க போல இருக்குது. குடி குடியை கெடுக்கும். சரி, குடிக்கிறவனுக்கு அப்போ அறிவு இருக்கா இல்லையா? இல்லையா? குடி குடியை கெடுக்கும்ன்ற அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. தெரியாமையா குடிக்கிறாங்க? என் குடும்பம் அழிஞ்சு போகும்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதான்? தெரியும். சிகரெட் பேக்கெட்டில் என்ன போட்டிருக்கோம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு அப்படியும் இருக்கும். சில டைம் போட்டிருக்கான்னு தெரியல, சில டைம் அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, கேன்சருடைய ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. பாக்குலேயும் அதே மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த பாக்கு பேக்கெட்லையும் போட்டிருப்பாங்க. அப்போ சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு கேன்சர் வரும்னு? தெரியும். பாக்கு போடுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் நான் செத்து போவேன்? தெரியும். அப்போ அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ அறிவு இருக்கு. அப்போ என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஓகே, அப்போ அறிவு இருக்கு. ஆனால் அந்த அறிவு என்ன? அறிவு என்பது நன்மை என்ன தீமை என்ன என தெரிந்து கொள்வது அறிவு. To discern what is right and wrong is knowledge. நன்மை என்ன தீமை என்ன என தெரிந்து கொள்வது அறிவு. இது இல்லாதனால தாங்க நம்ம சில பசங்களை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, மனநிலை குன்றியவர்கள். அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவங்களுக்கு அறிவு இல்லை. ஸோ அறிவுனா என்ன? நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. இனி ஞானம்னா என்ன? அதில் நல்லதை தேர்ந்தெடுத்து, நல்ல கவனிங்க, தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவது ஞானம். To discern what is right and wrong is knowledge. To accept and to execute the good is wisdom. புரிஞ்சுதா? ஹலோ, புரிஞ்சுது? அதாவது நல்லது என்னது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு. அதில் நல்லதை எடுத்து செயல்படுத்துவது ஞானம். அதுக்கு தான் நீங்கள் சொன்னது, கடவுளுடைய அச்சம், கடவுள் மேலே பயம் இருந்தால் நல்லதை தேர்ந்தெடுப்போம், நல்லதை செயல்படுத்துவோம். அப்போ நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறது அறிவு. அப்போது ஒளி இந்த உலகில் இருந்தும், நல்லா கவனிச்சிங்களா? இப்போ புரிஞ்சுதா? கனெக்ஷன் புரியுதா? ஒளி இந்த உலகத்திற்கு வந்திருந்தும், அறிவு இருந்தும், குடிச்சா என் குடும்பம் கெட்டு போகும்ன்றது தெரிந்திருந்தும், சிகரெட் பிடிச்சா என்னுடைய ஆரோக்கியம் போகும் என்று தெரிந்திருந்தும், பொய் பேசினால் என்னுடைய குடும்பமும் நானும் அழிவேன் என்று தெரிந்திருந்தும், பொருளி இன்னைக்கு நான் கலப்பினா நாளைக்கு என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் என் தலைமுறையுமே நாசமாக போகும் தெரிந்திருந்தும், ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும் மனிதன் இருளையே விரும்பினர். அப்போ நல்லது எதுன்னு தெரிந்திருந்தும் மனிதன் கெட்டதையே விரும்பினர். இதில் தான் உங்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. குடிக்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் மனிதன் இருளையே தேர்ந்தெடுக்கிறான். சிகரெட் குடிக்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் மனிதன் இருளையே தேர்ந்தெடுக்கிறான். தப்பான படங்கள் பார்க்கக்கூடாது, பொன் படங்கள், ப்ளூ ஃபிலிம்ஸு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும், உனக்கு ஒரு மனைவி இருந்து கணவன் இருந்து நீ வேறு மனைவியோடு வேறு கணவரோடு வேறு ஆண்களோடு வேறு பெண்களோடு உறவு கொள்ளக்கூடாது என்று தெரிந்திருந்தும் மனிதன் இருளையே தேர்ந்தெடுக்கிறான். காதல் என்பது தவறு என்று தெரிந்திருந்தும் மனிதன் தீமையே தேர்ந்தெடுக்கிறான். எக்ஸாம் சீசன் இல்லையா, காப்பி அடிக்கிறது தவறு என்று தெரிந்திருந்தும், ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும், பிட்டு பேப்பர் எடுத்துட்டு போகக்கூடாது என்று தெரிந்திருந்தும் பிள்ளைகள் பிட்டு பேப்பரையே தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இதில் தான் உங்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. நாளைக்கு பிட்டு பேப்பரை நீங்கள் கொண்டு போயிட்டு கிளாஸில் உங்களை பிடிச்சாங்கன்னா ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாருன்னா சொல்லுவாங்க, நீ பிட்டு பேப்பர் கொண்டு போன, நீ மாட்டின, ஆண்டவரை தண்டிச்சாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த 19வது வசனம் உங்களுக்கு புரிந்துதா? ஒளி இந்த உலகிற்கு வந்திருந்தும், கடவுள் ஆண்டவர் உங்களுக்கு அறிவை தந்திருந்தும் நீங்கள் அந்த அறிவை பயன்படுத்தாமல் செயல்படுத்தாமல்
தீமையே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தீமை, நீங்கள் தேர்ந்தெடுத்த தீமை உங்களுக்கு தண்டனை தீர்ப்பாக உங்க முன்னால் நிற்கும். கடவுள் தண்டிக்க மாட்டார். தயவு செய்து கடவுள் மேல கோவப்படாதீங்க. ஏன் தெரியுமா நான் இவ்வளோ நேரம் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய மனசனுடைய மூளையில கடவுள் மேல ஒரு கோபம் இருக்கு. நீங்க என்னதான் விசுவாசியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மூளையில, உங்களுடைய மனசனுடைய ஒரு மூளையில கடவுள் மேல கோபம் இருக்கு. ஏன் ஆண்டவரேன்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாயில இருக்குன்னா, உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மூளையில ஒரு கோபம் இருக்கு. ஆண்டவரே, நான் இவ்வளோ படிச்சேனே, ஏன் எனக்கு வேலை இல்லை? இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேனே, ஆனா எனக்கு ஏன் ஒரு தகுதியான வேலை இல்லை? எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், ஏன் எனக்கு தகுதியான சம்பளம் இல்லை? எவ்வளோ முயற்சி பண்ணி, எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு நான் ஜெபிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டெய்லியும் திருப்பலிக்கு வரேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் குடும்பத்திலலாம் ஜெபமாலை சொல்கிறேன், ஏன் எனக்கு பதில் தரல அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மூளையில் இருந்ததுன்னா உங்களுக்கு கடவுள் மேலே ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். கடவுள் மேலே அன்பு, கடவுள் மேலே நம்பிக்கை உங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும். நீங்கள் குடும்பமாக நல்லா இருக்கணுன்ற ஆசையில் தான் சொல்கிறேன், கடவுள் மேலே கோவப்படாதீங்க. கடவுள் மேலே கோவப்பட்டா கடவுளால் உங்கள் மேலே கோவக்கூட பட முடியாதுங்க. அதாங்க கஷ்டம். Your God is so loving, your God is so forgiving, your God is so merciful that even he cannot even get angry with you. நீங்கள் கோவப்படும் போது அவர் கஷ்டமாக தான் இருக்கு. ஐயோ, என் பொண்ணு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே, என் பையன் என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறானே, இந்த நாசமாக போன பிசாசு அவனுக்குள்ள அந்த விதையை போட்டுடுச்சே, எனக்கு எதிரான கோபத்தை போட்டுடுச்சேன்னு சொல்லி நேற்று நான் சொன்ன அந்த வார்த்தை இல்லையா, உனக்கு ஆடை இல்லைன்னு உன்கிட்ட சொன்னது யாருடான்னு கோபமாக கேட்கலங்க, ஆண்டவர் வருத்தப்பட்டு கேட்குறார். நீ என் பையன் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? நீ என் பொண்ணு இல்லைன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? எனக்கு உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? உன் நோயிலிருந்து உன்னை குணப்படுத்த முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? இந்த பொய்யை உன்கிட்ட சொன்னது யாரு? எவ்வளோ வருத்தப்பட்ட ஆண்டவர் கேட்குற கேள்வி தெரியுமா? அதனால் ஆண்டவர்கிட்ட அன்பா வாங்க, அன்போடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம், ஒப்பு கொடுப்போம். பயத்தால் அல்ல, உனக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மரணம் வரித்து உயிர் தாண்டவர்கிட்ட அன்போடு வாங்க. வித் ஆல் லவ் கம் டு யுவர் காட். அறிவோடும் ஞானத்தோடும் கடந்து வாங்க. ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார். நீங்கள் செய்யும் பாவம் உங்களை தண்டிக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.